வந்து அருணாச்சலத்துல வந்து பாட்டியா பார்த்தோம். அப்ப பயந்த விஷயம் ஒண்ணு இருந்தது. இப்ப வந்து கிராண்டியா வந்து பார்க்க போறாங்க. ஏன்னா அப்பவே வந்து மக்கள் வந்து ஒரு நாள் வந்து என்ன அந்த பாட்டிமா இவ்வளவு வந்து ஒரு கொடூரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரஜினியை வந்து நேற்றுக்கு வந்து விஷயம் பண்ணாங்க. கிராண்டி வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பாட்டியா காட்டுறாங்க. இல்லையே ரொம்ப நாள் கழிச்சு பாட்டியா இல்ல, நான் இப்பவே பாட்டியா தான் இருக்கேன். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் பாக்காதீங்க. இப்ப போன கருடன்ல அப்பத்தா பேர் தான் அப்பத்தா ஆயி பாட்டின்னு வருது. இது வில்லியே கிடையாது, இது வில்லியே கிடையாது, இதுல வில்லியே கிடையாது. இது வந்து ஒரு கேரக்டர். வயசான போது அந்த கேரக்டர். நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெஞ்ச மறப்பதில்லை நம்பியார் சாமி இருந்தார் இல்லைங்களா, அவராவது நெகட்டிவ் பண்ணாரு, இது நெகட்டிவ் பண்ணாது. இதுக்குள்ள இருக்கிற கேரக்டர் தான் பண்ணுது பாவம். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல. எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்கிறீங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லைனாலும் உங்களுக்குள்ள வேற வேற கேரக்டரைசேஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி கிராணிக்கு வேற ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. அந்த அந்த கேரக்டர்ஸ்ல ஷீ லைக்ஸ் சில்ட்ரன், ஷீ லைக்ஸ் சில்ட்ரன். அதான் இப்பெல்லாம் வந்து ஆனா இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்சுவலி நம்ம நிறைய கிரியேட் பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் விஷுவல் மீடியா, சினிமா விஷுவல் மீடியா, என்டர்டைன் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்குள்ள வந்துட்டு நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்றது, நம்ம வந்து பல கருத்துக்கள் சொல்றதுலாம் எனக்கு வந்து ஆக்சுவலி நம்ம வந்து திருவள்ளுவரோ பாரதியாரோ எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு சினிமாக்காரன், நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வரோம். ஓகே, ஸோ அவங்க வரவங்களுக்கு ஒன்று நான் காமெடி சொல்லணும், இல்லை அவங்களுக்கு ரொமான்ஸ் சொல்லணும், இல்லை அவங்களுக்கு ஹாரர் சொல்லணும். அவங்க ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுத்து வெளில அனுப்பிச்சா அதுதான் அவங்க கொடுக்குற காசுக்கு மரியாதையாக இருக்கும் இல்லையா. அவங்கள வந்து உட்கார வச்சு நானும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு அது பிடிக்காது. அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியா இல்லை. ரெண்டாவது என்ன, இந்த மாதிரி நான் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் அப்படி தான் யோசிப்பேன். இப்போ ஒரு ரெகுலரான பேட்டர்னில் இருக்கக்கூடாது அப்படின்றது யோசிப்பேன். புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லணுன்னு அதுக்கு ட்ரை பண்ணது தான் இது. இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சினிமாவாக இருக்கும். இது நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்களை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ணும்போது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ன்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அதை மாற்றுறாங்க. கமர்ஷியல் பண்ணலாம். இது இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் டோன்ட் பிரீத்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டோன்ட் பிரீத்தை வந்து நீங்கள் யார் பண்ணாலுமே இங்கே அந்த படத்தை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஹிட்டு தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அது ஒரு விஷுவல் ட்ரீட் அந்த படம் கம்ப்ளீட்டாக இல்லையா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் வேணுன்றது இல்லை. கரெக்டான ஸ்க்ரீன் பிளே என்டர்டைன்மெண்ட். 2 மணி நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஆடியன்ஸை கொண்டு போய் தேட்டருக்குள்ள வச்சு லாக் பண்ணுறோன்றது அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு காலத்தில் 5 டே மேட்ச் பார்த்தாங்க, அப்புறம் 1 டே மேட்ச் பார்த்தாங்க. இப்போ 2020 இப்போ 10க்குலாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான், கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லுங்க போதும் ரேஞ்சில் தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. எனக்கு போட்டு தொல்லலாம் கொடுக்காதீங்க, கிளைமேக்ஸ் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ 2 மணி நேரம் நம்ம கிளைமேக்ஸ் ஒரு படம் எடுக்கணும். அப்படிதான் இன்னைக்கு தேவைப்படுது. ஆனால் சில படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனை கிளைமேக்ஸ் சீனை காமிச்சிட்டு அப்புறமா படத்துக்கு போவாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ நான் அப்படிதான் ஒவ்வொரு சீனுமே கிளைமேக்ஸ். ஆமாம், நான் அப்படிதான் கிளைமேக்ஸாக ஒரு படத்தை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. மேடம் வந்து நீங்க கிராண்டியா பாத்தீங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அது படம் வந்த பிறகு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு வரலாற்றுக்கு கருத்து வரும்போது என்ன சொன்னாங்க. அதான் அவங்க நான் திடீர்னு தான் போனேன். அம்மா அம்மான்னு சொல்றீங்க. ஆமா, கிராண்டியா வந்தாங்க. அம்மா என்னைக்கு இருந்தாலும் கிராணி ஆதான வச்சிடணும். நாங்களாம் அப்பாவா இருக்கும்போது அவங்க கிராணி தானே இல்லையா. ஆக்சுவலா நான் பாட்டியை வந்து அழகா காட்டுவாங்க. பாட்டியே ரொம்ப அசிங்கமா இருந்தா கூட நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு அழகா வச்சு அவங்க மேக்கப் எல்லாம் பண்ணி ஒரு போட்டோ இருக்கும். போட்டோ எடுத்து வச்சுட்டு அவங்க பயந்துட்டாங்க. இல்ல அதுதான் சொல்ல, அதுதான் சப்ஜெக்ட். அதுதான் ஸ்கிரிப்டா வந்து நம்ம உண்மையிலேயே சொன்னா சினிமா வந்து என்ன ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம். நான் சின்ன குழந்தையில இருந்து நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். நீங்க ஒரு விஷயம் அந்த ஃப்ரேம்குள்ள வரணும்னு தலையெழுத்து இருந்ததுன்னா நீங்க 10 நிமிஷம் செலவு பண்ணணும், அது வரும். நீங்க வரக்கூடாதுன்னு இருந்ததுன்னா நீங்க கோடியா செலவு பண்ணாலும் அந்த ஃப்ரேம்குள்ள அது வரவே வராது. அது எல்லா மேக்கர்ஸ்க்கும் தெரியும். நீ காலை கூட நானும் கேமராமேனா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஃப்ரேம் என்ன கேட்குது, ஒரு ஸ்கிரிப்ட் என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்கணும். நம்மளுக்குள்ள கிரியேட்டிவிட்டி வரும். நான் கொஞ்சம் கடவுள் பண்ணிட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கேப்பே விட மாட்டேன். சும்மா இருக்கும்போதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் ஒரு 30 ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டடாகவே பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு கிரியேட்டிவாக என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அதுக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியும். தவிர
இந்த ஆர்டிஸ்ட் கால் ஷீட் இருக்கு, இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும், அவங்களுக்காக நம்ம ஒரு படம் அப்படி பண்ணால் அது படமாவே இருக்காது. ஸோ அப்படிதான் இந்த இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தோணுச்சு. இது நல்லா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சிலாம் போகுது சினிமாவில், அதெல்லாம் இல்லாமல் சினிமா என்டர்டெயின்மெண்ட் மீடியா வந்தால் என்ஜாய் பண்ணணும், ஒன்று பயந்துட்டு எழுந்து போகணும், இல்லை சிரிச்சுட்டு எழுந்து போகணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நிறைய நிறைய மேடை பேச்சாளர் அதுக்கப்புறம் சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் என் டைட்டில் இருக்க மாட்டாங்க, தமிழ் டைட்டில் இருக்க சொல்றாங்க. ஆனா நீங்க மறுபடியும் வந்து எல்லாருமே இங்கிலீஷ்லேயே வச்சு போறீங்க, தமிழ் அழிஞ்சு போயிடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி இல்லை, ஆக்சுவலி தமிழ் வந்து தமிழ் யாராலையுமே அழிக்க முடியாது. ஓகே, அம்மான்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்திலே கிடையாது, குழந்தைங்களே கிடையாது, மனித இனமே கிடையாது. அம்மான்றது இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும், இல்லையா? அப்பதான் பூமி சுற்றிட்டு இருக்கும். ஆனால் தமிழ் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா சில விஷயங்களை நம்ம இப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும்னு இருக்கு, இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 8 கை இருக்கிற ஒரு காளி சிலை அப்படின்னு சொல்றதுக்கு விட அஷ்டபுஜ காளி அப்படின்னு சொன்னா எல்லாரும் பயப்படுவீங்க, இல்லையா? அஷ்டபுஜ காளினா சான்ஸ்கிரிட், வேற ஒன்றும் இல்லை. அஷ்டம்னா 8, ஓகே, புஜம்னா கை, அஷ்டபுஜ காளின்னு சொன்னா பயப்படுவீங்க. நீங்க சொல்றீங்களே தமிழ் அப்படின்னு, நான் சும்மா இதுக்காக சொல்றேன். நம்ம இப்போ இல்லை, அந்த காலத்துல ஔவையாரு வள்ளுவர் எல்லாமே எல்லாத்தையுமே தமிழ்ல சொல்ல. அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிதான்ற வார்த்தை தமிழ் கிடையாது, சான்ஸ்கிரிட். ஓகே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. அதுல பகவன்ற வார்த்தை தமிழ் கிடையாது. ஓகே, அது அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும், அதுதான் உச்சரிப்பு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சவுண்டிங்கா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம். சினிமா இம்ப்ரெஸ் பண்ற என்டர்டைன்மெண்ட் மீடியா. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், சினிமா நாங்க ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் உள்ள வரமே தவிர நாங்கெல்லாம் வந்து தமிழை பத்தி பேசுற அளவுக்குலாம் நாங்க பெரிய ஆள் கிடையாது. எங்ககிட்ட தயவு செஞ்சு அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தவறு கிடையாதுங்க, அது இல்ல இல்ல தவறு கிடையாது. இல்ல நான் கரெக்டா சொல்றேன், நான் தவறு கிடையாது. எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம், பிரசன்ட் பண்றோம். ஓகே, நீங்க பழைய சாதத்தை கூட ஒரு வெள்ளித்தட்டில் வச்சு கொடுக்கலாம், இல்லையா? அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்றோம், அந்த காலத்துல நம்மளுக்கு பெரியவங்களாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, நாம அதாவது என்ன சொல்றது, நிறைய தமிழை மாதிரி ஒரு மொழி உலகத்திலேயே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வேர் சொல்றது. வேற எந்த லாங்குவேஜுக்கும் அவங்க சும்மா இங்கிலீஷ்லாம் சில வார்த்தைகள்லாம் சைமல்டேனியஸா பண்றோம்னு சொல்லுவோம். சைமல்டேனியஸ் ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒருத்தரோட பேர். அவர் ஒரே நேரத்தில் 2 கேள்வி எழுதுவார். ஓகே, ஸோ அது ஒரு வார்த்தையை அவங்க வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ல மட்டும்தான் அந்த வார்த்தைகளுக்கு உண்டான காரணம், அதுக்கு உண்டான வேர் சொல்லும் இருக்கும். தமிழோட நிகராக எதுவுமே உலகத்துல வர முடியாது. ஆனால் நாம என்ன பண்றோம், நாம என்டர்டெயின் பண்றதுக்கு வரோம். இப்ப என்டர்டெயின்மெண்ட்ற வார்த்தையவே நாம இத்தனை வாட்டி சொல்றோம், இல்லையா? அது அப்படி சொன்னாதான் என்டர்டெயின்மெண்டா ஃபீல் ஆகுது, இல்லையா? அது மாதிரிதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாங்களாம் கூத்தாடிகள், நாங்களாம் வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு வரோம், நாங்க யாரையும் சொல்ல வரல. செப்டம்பர்ல ஆரம்பிச்சு செப்டம்பர்லயே முடிச்சிடும். நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. செப்டம்பர்ல ஆரம்பிச்சு செப்டம்பர்லயே முடிச்சிடும். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த ஒரு விஷயமும் யாரும் வந்து மேடம் தான் எல்லா ப்ரொமோஷன் வருவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வர மாட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்டே போயிட்டாங்க. இல்ல அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஏமாத்திக்கிறாங்க, டைக்கே இருக்க போறாங்க. உங்களுக்கு வந்து டைக்கெல்லாம் தாண்டி வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுமா? ஏன்னா பொலிட்டிக்கல் கவுன்சில்ல உலகத்துக்கு மேல வந்து நீங்க கேட்குற கேள்வி எனக்கு சுத்தமா புரிய மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. புரியுது, அதான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை நானுன்றேன். இந்த கருத்து சொல்றதுக்கு ஆளே நான் இல்லைன்றேன். அதுதான் இந்த கருத்து சொல்றதுக்கு உண்டான ஆளே நான் இல்லை. ரெண்டாவது, அவங்களாம் என்ன நம்மளுக்கு வழி காட்டுறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதை இப்போ இன்னைக்கு ஏன் நம்ம பூஜை போட்டோம், ஒரு ஐடியா இருக்கு அவங்களுக்கு? இது ஆடி மாசம் இல்லையா? இன்னைக்கே நம்ம பூஜை போட்டோம், ஆடி பெருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க 16ஆம் தேதிக்கு மேல பூஜை போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு எனக்கு நான் முடிச்சிட்டேன் பூஜையை. ஓகேவா? அக்டோபர் 11க்கு மேல ஷூட்டிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது செப்டம்பர்ல படத்தை முடிச்சிருவேன். ஓகேங்களா? நம்ம தப்பிச்சுக்கணும் இல்லை, என்னை நம்பி காசு போடுறாங்க. அவங்க விஜய் மேடம் வந்து பரவாயில்ல, இந்த ஏதாவது நாளை காப்பாற்றி விடணும்னு நினைச்சு இது பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இந்த கம்பெனி பேரே வந்து யூனிவர்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால யூனிவர்ஸோட டிசிஷன் தான். அவ்வளவுதான். அதனோட டிசிஷன். இன்னைக்கு பூஜை போடணும், நீங்க கேட்கற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க ரிலீஸ் பண்ணும்போது நீங்களே தான் வந்து நிப்பீங்க, இல்லைன்னா புடிச்சு இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு கேட்போம். ஓகே, லெக்கிங்ஸ் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து படம் கொடுக்குறாங்க,
கலாச்சாரம் எப்படி இருக்கு மேடம் உங்களுக்கு பார்வை? 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீட்ல ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஆமா லெகின்ஸ் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் வயசு என்ன மாதிரி எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ புடவை கட்டுற வயசுல தானே இருக்கேன். அதனால தான் புடவை வெட்டினு வந்து கொடுத்தாங்க. லெகின்ஸ் போட்டா நான் என்ன ஆகுறது? அப்புறம் அப்போ நான் லெகின்ஸ் போட்டு நடிச்சா கிராண்டியா தான் இருக்கணும். போடணும் நான் சொல்லல. நீங்க வந்து அதான் போடாதீங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லிருந்தீங்க. அது இப்போ எப்படி இருக்கு மேடம்? 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மேடமும் இப்போ வந்து கருத்து மாத்திக்கலாம் இருக்கு. அது கருத்து அதுலேயே தான் இருக்கிறேன். அதுலேயே தான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம் அப்படிங்கிறேன். அது அவங்க போட்டோ எடுத்து பாத்துக்கணும். முதல்ல லெகின்ஸ் போட்ட உடனே போட்டோ எடுத்து பார்க்கணும். இல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். நம்ம போட்ட லெகின்ஸோட கலர் வந்து லெகின்ஸ் போட்டிருக்கோம்னு தெரிவிச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம். சார் வாங்க, எப்ப வந்தீங்க? என்ன சர்ப்ரைஸா வரீங்க? வாங்க 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 வாங்க. எல்லா விரும்பணும் இங்கேதான் இருக்கும். வாங்க பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் படம் ஆரம்பிக்குது. படம் முடிஞ்சோன்னா எல்லாம் பேசணும். ஓகே, ஷூட்டிங் சொல்லுங்க சார். இல்ல இல்ல இல்ல, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? கதையே கேட்கலங்க. நீங்க இங்க வந்துட்டு நீ வந்து லெகின்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பூஜைக்கு வந்து லெகின்ஸை பத்தி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தொடங்கி இருக்கு இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா அமையணும். அவர் நல்லா பொறுமையா எடுப்பாரு. அதாவது அவர் சொன்னாரு இந்த செப்டம்பர்லயே எடுத்து செப்டம்பர்லயே முடிக்கிறதா இருந்தா நீங்களே சொல்லுவீங்க சுத்திட்டீங்களாம். நீங்க அவர் தெரியாம சொல்லிட்டாரு. அவர் நல்லா பொறுமையா நல்லா பக்குவமா படம் எடுப்பாரு. கிராணி அதை பத்தி எல்லாம் வீடியோஸ் அது வருது இது வருது எல்லாமே வருது. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நல்லா உழைச்சி இந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வருவோம். திருப்பி கம்பேக்ல டைரக்டர் வந்திருக்காரு. மாலா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வருவோம். வேற என்ன அடுத்து ஒரு இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீ ஆடியோ இருக்குது, டீசர் இருக்கப்போது ரிலீஸ் எல்லாம் இருக்குது. அதில் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? என் படப்பிடிப்பெல்லாம் இருக்குது. ஆடி 18க்கு நிறைய பேரெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நம்மளும் கிளம்புவோம். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ.